நான் துவைக்குமா? ஆமா, என்ன எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க? பரவாயில்ல. மேனேஜர் மேனேஜர் சார், வாங்க வாங்க. செத்து போன மேனேஜர் ஆயிரு. ஆமாங்க. அம்மா, என்ன இப்படி தயக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க இறந்து போயிட்டு தான் நாங்க எல்லாம் நினைச்சிருந்தோம். ஆமா, எங்க மேனேஜர் செத்தாச்சு. அதுல என்ன தவறு? நான் பொழைப்பேன்னு எனக்கே தெரியாது. சிறுத்தையோட போராடிக்கிட்டே பள்ளத்துல விழுந்த என் கண்ணில ஒரு பெரிய முள்ள குத்தி கிழிச்சிருச்சு. இத பாருங்க. அப்புறம் உருண்டுட்டே போய் அகழியில விழுந்துட்டேன். திடீர்னு ஒரு முதல என் காலை கவ்விடுச்சு. அதே சமயம் காட்டுல மூங்கல் வெட்ட வந்த ஆளுங்க முதலைய கொன்னு என்ன காப்பாத்தினாங்க. ஆனா முதல கவ்வினதுல என் கால் நேரம் மறந்து நொண்டி ஆயிட்டு. ஆமா, நீங்க எத்தனை நாள் எங்க இருந்தீங்க? அந்த காட்டு ஜனங்களுடைய ஆதரவில் இருந்து காயங்கள் எல்லாம் குணப்படுத்தி இப்பதான் வரேன். அம்மா, ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் இருக்கேன். ஆமாங்க மேனேஜர், லதாவோட அப்பா தான் இவரு. கல்யாணத்துக்கு நீங்க இல்லாத ரொம்ப குறையா போச்சு. அதனால நம்ம பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிச்சா சரிதான். உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும் போல இருந்தது, பார்த்துட்டேன். நான் வரேன். நில்லுங்க மேனேஜர். மேனேஜர், அந்த சிறுத்தைகிட்ட இருந்து என்னை காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. காலம் இல்ல கண்ணும் இல்ல, எங்க மேனேஜர் வேலைக்கு போறீங்க? ஆமா மேனேஜர், இதுவரையிலும் நீங்க எங்க கூட இருந்த மாதிரி உங்க வாழ்நாள் முழுவதும் எஸ்டேட்ல இருந்தாங்க. என்ன ஆகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், உங்களை போல இருந்தா பாருங்க திருட்டு சகோதரன், அவன் கதை முடிஞ்சு போச்சு. இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்பா, இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. தேங்க்யூ சார். ஜோக்கர், 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 என்னையாச்சு? ஜோக்கர், ரம்மி, அண்ணன் 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 அண்ணனுக்கு என்னையா? அவர் நல்லா தான் இருக்காரு. அண்ணன் முழுகாம இருக்காரு. அண்ணி முழுகாம இருக்காங்க. அப்படியா? முருகா, நான் சந்தோஷமா? ஆமா ஐயா. அம்மாவுக்கு ஐயா மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏய்யா, இவ்வளவு நல்ல விஷயத்தை ஏன் அப்படி அழுதுகிட்டு சொல்ற? அவங்க நினைச்சு யாரும் அழுதாங்க, நான் என்ன நினைச்சாலும் அழுகுறேன். ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு? சும்மா தானே இந்த சமயம் கட்ட சுத்தி சுத்தி வந்தேன். எப்ப காய்கறி ஆரம்பிச்சாங்க அவங்க? நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு, இப்ப குழந்தை கூட வரப்போகுது. நம்ம விஷயம் என்னடான்னா பிரியாணியை தம்முல வச்ச மாதிரி கம்முன்னு கிடக்குது. பாரு, நானும் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமே இந்த மாதிரிலாம் பேசினா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். அம்மாட்ட சொல்லுவியா? போய் சொல்ல. என்ன சொல்லுவாங்க? வீட்டை விட்டு வெளியே போடாமாங்க. போறேன், வெளியே நின்று ஜன்னல் வழியா உன்னை வேடிக்கை பாக்குறேன். ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சா? நீ கதவை பார்த்தனா நான் பேட்டாம சுத்துறேன். ஜோக்கர், நீ போயிட்டா இந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? கண்ணி, நானும் உன் கூடவே வந்துடுறேன். உனக்கு எப்ப இந்த எண்ணம் வந்துச்சு என் கண்ணு? விடியா கைய, இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய் முடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா. தாலி எப்ப கட்டலாம்? என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டு? தாலி கட்டுறதுன்னு டீ சாப்பிடுறது நினைச்சியா? அது அதுக்கு வேலை வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் பேசாம இரு. ரமே, கூப்பிடுறாங்க. எனக்கு வேலை எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை வந்துருச்சு. என்ன குழந்தை பிறக்கும் நினைக்கிறீங்க? சுமார் நான் நினைக்கிறேன் பெண் குழந்தை தான் பிறக்கும். பேசாம இருக்க மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆண் குழந்தைய? ஆமா, ஆண் குழந்தை தான் பிறக்கும். இல்ல இல்ல, நான் சொல்ற பெண் குழந்தை தான். ஆண் குழந்தை பிறக்குங்கிற? பந்தயம் பெண் குழந்தை. சும்மா இருங்க, உட்காருங்க மாப்பிள்ள. எந்த குழந்தை பிறந்தா என்ன? என் பொண்ணுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பேர, பொம்பளை குழந்தை பிறந்தா பேத்தி. பாபு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு ஆண் குழந்தை? அப்படியே அப்படியா? அண்ணே, ஆண் குழந்தை. ஹலோ மை ஜூனியர் ஹண்டர். என்ன சந்தோஷம் இதெல்லாம். ஏய், என்னடா மான்குட்டி மாதிரி பாக்குற? என்ன பாருடா, டேய், உன் கூட பொம்மையை வச்சு விளையாட விட மாட்டேன். உண்மையான கரடி குட்டி, புலிக்குட்டி. அதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. என் பேரனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுவானா மிலிட்டரியில சேர வச்சு லெப்டினன்ட் கர்னல் ஆக்கி இப்ப லடாக்ல எடுத்து போய் நிறுத்தோடும். அதெல்லாம் வேண்டாம். ராஜாவை நல்லா படிக்க வச்சு சப்ரிஜிஸ்டர் ஆக்கி என் காதலிய சத்தமெல்லாம் திருட்டுத்தனமா கூட்டு போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிப்பாரு. சுமாரியா, அதெல்லாம் கிடையாது. அவர் இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்துக்கு வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றவங்கள லவக்குன்னு பிடிச்சிட்டு போய் ஜெயில போடணும். ராஜா எந்த வேலை வாங்க போற ராஜா? ராஜாவா? என் மகனுக்கு ராஜாதான் பேரு. பொருத்தமாக ராஜா. ராஜா 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 ராஜா. கொஞ்சம் வாங்க. என்ன உங்களுக்கு உண்மை சொல்ல போறேன். அதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன? தற்போதைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. ஏன்? லதாவுக்கு காசு கண்டிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. நோய் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு. அதனால மனசு தளர விடக்கூடாது. என்னால சீக்கிரம் குணப்படுத்த முடியும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. பாபு, ஏப்பா கவலைப்படுறேன்? லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டர்மா சொல்லியிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்கா உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வைத்தி, இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டும் அல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவார். லதா, இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேற யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? இது பாருங்க, தயவு செஞ்சு இனிமே என் பக்கத்துல கூட வராதீங்க. என் காத்து பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறதில்ல. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுற? இனியும் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தையும் நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். என்னால தாங்கவே முடியலத்தா. லதா, என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, உன் நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீதான் அவனை வளர்க்க போற. எங்க சரி, அழாதே, சரி சரி. லதா, அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீதான் தாய், நீதான்.